சஞ்சய், இனியா, நீங்க உட்காந்துட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்ன சாப்பாடு இன்னைக்கு? பிரியாணியும் சிக்கன் 65யும் தாத்தாவை வாங்கிட்டு வர சொன்னேன். ஐயா, பிரியாணி ஜாலி ஜாலி. எம்மோ, எனக்கு சிக்கன் 65 நிறைய வை. சரி சரி, உட்காந்துட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். பாவம் பசங்க, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா, நம்ம பிரியாணி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுதுல. ஆமாண்டா சஞ்சய், பிரியாணிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நான் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவேன். ஆமாண்டா, நானும் தான். ஆமா, ஏது பிரியாணி? இப்பதானே அம்மா சொன்னாங்க தாத்தா வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு. பிரியாணி கொண்டு வந்தாச்சு. ஐ, அம்மா வந்துட்டாங்க. வாசனை மூக்க தொலைக்குது. சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. வரேன்டா, வந்துட்டு தானே இருக்கேன். இனியா, சஞ்சய், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடணும், சரியா? சரிம்மா, சரிம்மா. இனியா, பிரியாணி சூப்பரா இருந்ததுல. ஆமா, செம்ம டேஸ்ட். பாவம் பசங்க, இப்போதான் சந்தோஷமா இருக்காங்க. பின்ன ஒரு நாளா 2 நாளா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? சே, எல்லாம் இந்த மனுஷனால வர்றது. அந்த ஆள் மட்டும் ஒழுங்கா சம்பாதிச்சு கொடுத்துருந்தா என் பசங்க இவ்வளோ கஷ்டப்படுமா? பசங்களா, கிளம்புங்க, பாட்டி வீட்டுக்கு போகலாம். எதுக்குமா? பாட்டியும் சித்தியும் கொஞ்ச நேரத்தில் ஊருக்கு கிளம்பிடுவாங்க, அதுக்கு தான். போமா, நான் வரல. பாரு, கிளம்புன்னு சொன்னா ஒழுங்கா கிளம்பிடு, வீணா என் கோவத்தை கலப்பாத. போமா, உனக்கு தான் வர வேலை இல்ல. நான் அப்படியா? நான் போய் பசங்க கூட விளையாடணும். டேய் சஞ்சய், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, ஒழுங்கா கிளம்பிடு, இல்லைன்னா காதை திருகிடுவேன். சரிம்மா. சரி, கிளம்புங்க, போலாம். இனியா, சஞ்சய், தாத்தா வந்த உடனே என்ன வேணுமோ கேட்டு வாங்கிடுங்க. தாத்தா கிட்ட கேட்டா வாங்கி கொடுப்பாராமா? அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு, ஆனா அம்மா கேட்க சொன்னான்னு தான் சொல்லக்கூடாது. சரிம்மா. அப்போ நான் தாத்தா கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் கார் கேட்க போறேன். கார் எல்லாம் பெரியவங்க ஓட்டுறதுடா, உனக்கேத்த மாதிரி சின்னதா ஏதாவது கேளு. நான் ஒன்னும் அந்த காரை கேட்கல. வேற என்ன காரு? எம்மோ, அவன் பொம்மை காரை சொல்லிட்டு இருக்கான். அப்படியா? என்னமோ, எதை வேணா கேளுங்க, என்னை மட்டும் மாட்டி விடாம இருந்தா சரி. மா மா வாமா மது, பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கியா? பேருக்கு தான் பக்கத்தில் இருக்க, ஒரு நாள் கூட கண்ணில் காட்ட மாட்டேங்கிற. எங்க அவங்களே ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது, ஹோம்ஒர்க் செய்கிறதுன்னு இப்படியே நாள் போயிடுது. இதில் எங்கிருந்து நான் கூட்டிகிட்டு வர்றது? பாட்டி, நீங்க ஊருக்கு போயிட்டா திரும்ப இங்கெல்லாம் வர மாட்டீங்களா? அதெல்லாம் பாட்டி வருவேம்மா. என்ன பாட்டி நீங்க மட்டும் இருக்கீங்க? தாத்தா எங்க? சஞ்சய் குட்டிக்கு தாத்தாவை தான் பிடிக்குமா, பாட்டியை பிடிக்காதா? எங்கம்மா பேக்லாம் பேக் பண்ணி வச்சுருந்த, காணோம்? அந்த பெட்டி தூக்க முடியலன்னு கட்டப்பையில மாற்றி உள்ளே எடுத்து வச்சிருக்கேன். பசங்களா, பால் குடிக்கிறீங்களா? பாட்டி பால் காசு எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் பாட்டி, நாங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். வேணும்னா நாங்க அப்புறமா கேக்குறோம். பாட்டியை பார்க்க நீங்கள் ஊருக்கு வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவோம் பாட்டி. ஸ்கூல் லீவ் விடுறப்போ நாங்க வருவோம். ஸ்கூல் இருக்கிறப்போ நீங்க வாங்க. வருவாம்மா, பாட்டி அடிக்கடி வந்து உங்களை பார்த்துட்டு போவேன். நல்லா வருவனி, நானும் பார்க்க தானே போகிறேன். எப்படியும் ஒரு வாரம் 10 நாளில் மாது உங்கள் அப்பா என்ன அடிச்சிட்டாமான்னு மூஞ்சி வீங்கிட்டு வந்து நிற்க போகிற. இதுக்கு இவ்வளோ பேச்சு? வாடா சஞ்சய், நம்ம போய் உட்காரலாம். சரிக்கா. அப்பா எங்கே போயிருக்காரு? தெரியலம்மா, இதோ எங்கேயோ பக்கத்தில் போயிட்டு வரேன்னு போயிருக்காரு. ஏய் இனியா, நீ என்ன கேட்க போற தாத்தா கிட்ட? எனக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல. தாத்தா வந்தா நான் சைக்கிள் கேட்க போறேன். நீ ரிமோட் கண்ட்ரோல் கார் தானே கேட்க போறேன்னு சொன்ன, இப்ப சைக்கிள் கேட்க போறேன்னு சொல்ற? அது அப்போ. இப்ப என் முடிவையே நான் மாத்திக்கிட்டேன். தாத்தா கிட்ட சைக்கிள் கேட்டு வாங்கி பசங்க முன்னாடி ஓட்டி சும்மா பந்தாவா சீன் போட போறேன். நீ எப்படி சீன் போடுவ? உனக்கு தான் சைக்கிள்ல காலை எட்டாத. ஏய், என் வயசு பசங்க ஓட்டுற மாதிரி கூட சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிள் தான் உனக்கு காலை எட்டாதுன்னு சொல்றேன். இங்க பாரு, ஏதோ அக்காவா போயிட்டியேன்னு பாக்குறேன். இல்ல இல்லைன்னா என்ன பண்ணுவ? ஒன்னும் பண்ண மாட்டேமா, அததான் சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும். வனரோஜா, நீ எப்பமா வந்த? இப்பதான்ப்பா வந்தேன்.
தாத்தா வந்திருக்காருன்னு சொன்ன உடனே பசங்க ஒரே அடம், உங்களை பார்த்தே ஆகணும்னு. அதான் உடனே கூட்டிட்டு வந்துட்டேன். ஏண்டி இனியா, இவங்க தானடி நம்ம கிட்ட வந்து தாத்தா கிட்ட ஏதாவது வேணும்னா வாங்கிக்க சொன்னாங்க. இப்போ நம்ம மேல பழிய போடுறாங்க. டேய் சஞ்சய், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. அப்படியாம்மா? பசங்களா, தாத்தா மேல அவ்வளோ பாசமா? ஆமா தாத்தா, ஆமா, உங்க மேல அவ்வளோ பாசம். சரிப்பா, தாத்தா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து தரட்டுமா? வேணாம் தாத்தா, நாங்க இப்பதான் பிரியாணி சாப்பிட்டு வந்தோம். ம், நல்லா இருந்துச்சா? டேஸ்டா இருந்துச்சு தாத்தா. நீங்க உட்காந்துட்டு இப்படின்னு இருக்கீங்க, உட்காருங்க. ஆ சரிப்பா, என் பேரண்ட்ஸ் சொன்னா உட்காராம இருப்பனா? தாத்தா, ஊர்ல இருந்து வரும்போது எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? தாத்தா ஒன்றும் வாங்கிட்டு வரலப்பா. நீ என்ன வேணும்னு கேளு, இப்ப வாங்கிட்டு வந்து தரேன். தாத்தா, எனக்கு Dress வேணும். தாத்தா, எனக்கு சைக்கிள் வேணும். சரிப்பா, நான் போயிட்டு உனக்கு சைக்கிளும் அக்காக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி தாத்தா. இப்பதானே வெளியே போயிட்டு வந்தீங்க, மறுபடியும் கிளம்புறீங்க? நம்ம சொன்னா மட்டும் கேட்கவா போறாரு? அவரோட பேரனும் பேத்தியும் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஆமாமா, சரி நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். கேட்டவனே சரின்னு சொல்லிட்டாரு. வேற ஏதாவது சேர்த்து கேட்டிருக்கலாமா? ஆமா, நீ என்ன வெறும் Dress கேட்டிருக்க? எனக்கு அதான் கேட்க தோணுச்சு, கேட்டேன். வேற ஏதாச்சும் பெருசா கேட்பேன்னு பார்த்தா Dress போய் கேட்டிருக்க. ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல Dress போடுறாங்க, என்கிட்ட நல்ல Dress இல்ல, அதான் கேட்டேன். என்னமா போ. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் தாத்தாவை காணோம். அதெல்லாம் வந்துருவாரு, கொஞ்சம் பொறு. சஞ்சய், இனியா, தாத்தா வந்துட்டேன். ஐயா, தாத்தா வந்துட்டாரு. இனியாமா, இந்தா தாத்தா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா பாரு. கொடுங்க தாத்தா. ஏம்மா, இந்த Dress நான் வெளியே எடுத்து மேல வச்சு பார்க்கட்டா? சும்மா மேலே வச்சு பார்த்துட்டு திரும்ப அதே மாதிரி மடிச்சு உள்ள வச்சிடணும். அம்மா, இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா? ம், சூப்பரா இருக்கு. சரிம்மா, நான் பத்திரமா மடிச்சு பைக்குள்ள வச்சிடுறேன். ஆ சரி. தாத்தா, என் சைக்கிள் எங்க? ஐயையோ, அத மறந்துட்டேனேப்பா. அது எப்படி என் சைக்கிள் மட்டும் மறந்துட்டீங்க? இவ Dress மட்டும் மறக்காம வாங்கிட்டு வந்திருக்கீங்க? தாத்தா சும்மா சொன்னப்பா. சைக்கிள் வெளியே தான் நிக்குது, நீ போய் பாரு. அப்படியா? ஐ ஜாலி, நான் சைக்கிளை பார்க்க போறேன். எப்படி ஓடுறான் பாருமோ. மது, இந்தாம்மா. என்னதுப்பா? இந்தாம்மா, இனியாக்கு வாங்கிட்டு வந்தேன். எங்க காட்டுங்க. நல்லா தான் இருக்கு. சரிப்பா, பையில வச்சிடுங்க. ஆ சரிம்மா, ட்ரெஸ் கூடயே வச்சிடுறேன். வச்சிட்டம்மா. சரி வா, வெளியே போய் சைக்கிள் பார்ப்போம். ஆ சரிப்பா, பார்த்துட்டு நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஏம்மா, நாங்க கிளம்புற வரைக்கும் இருக்கலாம்ல? இல்லப்பா, போய் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும், அதனால தான். ம் சரிம்மா. இனியா, பை எடுத்துக்கோமா, நம்ம கிளம்பலாம். என்ன, ஆளையும் காணோம் சைக்கிளையும் காணோம்? தாத்தா, அவன் ரொம்ப நாளா சைக்கிள் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான்ல, அதனாலதான் எங்கேயாவது ரவுண்ட்ஸ் போயிருப்பான். அப்படியா? அவன் எப்படியோ சுற்றிட்டு வீட்டுக்கு தான்ப்பா வருவான். சரி, எனக்கு டைம் ஆகுது, அப்போ நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ஆ சரிம்மா, பார்த்து போங்க. போயிட்டு வந்து தாத்தா. வரேன் பாட்டி, பாய். ம் சரிம்மா. சரி வாங்க, எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடுவோம். சித்ரா வந்த உடனே கிளம்பிடுவோம். ஆ சரிம்மா. சித்ரா எப்பமா வருவா? வந்துருவாங்க, வர நேரம்தான்.